இந்த தாய்லாந்து டிஜிட்டல் அரைவல் கார்டு இல்லைனா நம்ம ஃபேமிலியோட ஏர்போர்ட்லேயே மாட்டியிருப்போம். இது இல்லைனா தாய்லாண்டுக்குள்ளே என்ட்ரியே ஆக முடியாது. இந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. கிளம்பி வர்றதுக்கு முன்னாடியே ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரு வழியாக இந்த கூட்டத்தில் என் மனைவியை பிடிச்சாச்சு. அப்போ இல்லை சீக்கிரம் குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சுப்பா ஒரு வழியா. ஓகே ஆமாம், த ஜர்னி டு தாய்லாந்து பிகின்ஸ் ஃப்ரம் ஹியர். ஸோ இங்கே பாருங்க கேமரா என்ன ஏமாத்துறாலும் உள்ள போன வேகத்தில் வெளியே வருது. ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறோம். இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஃபேமிலியோட சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் கீதாவை மீட் பண்ணி ஹோல் ஃபேமிலி ரீயூனியன் ஆனது, அதுக்கப்புறம் ஃப்ளைட் போர்டிங், அதுக்கப்புறம் ஃப்ளைட் லேண்டிங், நடுவில் வந்து இமிக்ரேஷனுக்கு நம்ம பண்ண முக்கியமான ப்ராசஸ், இது எல்லாமே இதில் கவர் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு அண்ணா சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தா, பார்த்துட்டு பின்னாடியே ஓடிட்டான். ஏமாற்றி கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆச்சு. 10 சூப்பர். வீடு அந்த பக்கம்னு சொல்கிறாங்க பாரு, வீடு அந்த பக்கமா? விஸ்வா நானா ஏமாத்துறாங்க. இந்த பக்கமா இதுதான் நம்ம வீடு. ஆனா ஏமாத்துறாங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? விஸ்வா நானா ஏமாத்திட்டாங்களா உன்ன? ஏப்ரல் ஃபூல். ஹை யார் இது? முடிஞ்சு எத்தனை தடவை மாற்றி லிஃப்ட் அழுத்துவ? லிஃப்ட் மேலே கீழே போயிட்டே இருக்கிறா. டே கம்மன்றா, வா போலாம் வா. பாய் சொல்லிடு லிஃப்ட்டுக்கு பாய் சொல்லிடு. சரி ஓகே போலாம் வா. இப்படி வா. ஓகே இப்போ நம்ம அப்படியே கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். பிக்கப் பண்ணுறதுக்கு வண்டி வந்துருச்சு. தெரியாமல் ஒரு சில இடத்துல சுற்றிட்டு இருந்தாங்க, ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம ஃப்ளைட் இதில் லிஸ்ட்டே ஆகலை, ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம் போல். ஓகே 2 மணி ஃப்ளைட்டுக்கு 9:10 வந்திருக்கிறோம். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, பொழுது கழிக்கிறதுக்கு பார்ப்போம். வந்தது இப்படி ஒரு ட்ராலி எடுத்துருங்க, அப்போ தான் அத்தனை லக்கேஜை தூக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைனா ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம், கை குழந்தைய வச்சுக்கிட்டு. ஒரு வழியாக இந்த கூட்டத்தில் என் மனைவியை பிடிச்சாச்சு. அப்போ இல்லை சீக்கிரம் குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சுப்பா ஒரு வழியா. ஓகே ஆமாம், த ஜர்னி டு தாய்லாந்து பிகின்ஸ் ஃப்ரம் ஹியர். விஸ்வோட தாத்தா போய் டிடெக்டிவ் வேலை பார்த்துட்ருக்கிறாரு. எங்கெங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணணும், யாரை காண்டாக்ட் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு டிஸ்பிளேவை. சில விஷயங்கள் வந்து டாக்டர்னாலாம் பண்ண முடியாது. ஒரு என்ஜினியர் அப்பப்போ முயற்சி பண்ணி காப்பாற்றிடுவாங்க டாக்டரை. எல்லா நேரமும் டாக்டர் நம்மளை காப்பாற்றுவாங்க, அப்பப்போ என்ஜினியர் டாக்டரை காப்பாற்றுவாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். அப்படி தான் இப்போ வந்து காப்பாற்றிருக்கேன். இது லாக் ஆயிடுச்சு, உள்ள ஓப்பன் பண்ண முடியல. விஸ்வா எங்கே போகிறோம்? பர்த்டேக்கு எங்கே போகிறீங்க? என்ன கரன்சி உங்கள்கிட்ட எவ்வளோ பட் இருக்குது?
ஒன்லி 5 எடுத்துருவாங்க இங்கே. ஓகே சூப்பர், கிளம்பியாச்சு. முக்கியமான வேலைகள் எல்லாம் முடிஞ்சு. இங்கே ஒருத்தன் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறான். சட்டை போட என்னவா சட்டை போட மாட்டானா? அதுதான் எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கி வை, அவன் எதையும் போட மாட்டான். இதோட பாலில் காற்று போச்சு. அலௌடு இல்லையாம்மா பால் வந்து காற்றோட எடுத்துட்டு போகிறது. ஒன்று குழந்தைங்க நைட்ரஜன் போட்டு இல்லை சார் அலோ பண்ணுறது காற்று எடுத்து தான் கொடுத்தாங்க. படம் போச்சு. விஸ்வா அவன் பால் போச்சு. இருந்தா அவன் பால் காற்று திரும்ப அடிக்க முடியாது, வேஸ்ட்டு தான். போ வச்சுக்கோ. இந்தியாவில் விட்டு போகலாமா இல்லை தாய்லாண்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா? நீ ஏன் யோசிச்சு சொல்லு. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா. இங்கே பாரு கேமரா என்ன ஏமாத்துறாலும் உள்ள போன வேகத்துல வெளியே வருது. ஏசா கையில உரசு கேண்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். சிவா ஏரோப்ளேனுக்கு போலாமா? எங்க ஏரோப்ளேன் எங்க இருக்கு? சென்னை ஏர்போர்ட்டில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சேரில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு டேபிள்லாம் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபெசிலிட்டி. அண்ட் ஐ கெஸ் இங்கே சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சோஃபா வச்சுருக்காங்க. நிம்மதியாக படுத்தவங்க எல்லோரும். அந்த இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சது என்னென்னா, இங்கே தாய்லாந்து என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி தாய்லாந்து டிஜிட்டல் அரைவல் கார்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. அந்த ப்ராசஸ் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இந்த தாய்லாந்து டிஜிட்டல் அரைவல் கார்டு இல்லைனா நம்ம ஃபேமிலியோட ஏர்போர்ட்லேயே மாட்டியிருப்போம். இது இல்லைனா தாய்லாண்டுக்குள்ளே என்ட்ரியே ஆக முடியாது. ஸோ அதனால தான் மிட் நைட் 2 மணிக்கு உட்காந்து இதை ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ட்ராவல் கார்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேசஞ்சருக்கு டேட்டா அப்டேட் பண்ணும்போது பெருசாக தெரியல, 2 பண்ணும்போதும் தெரியல. ஒரு 5 பேருக்கு தொடர்ந்து பண்ண வேண்டியிருக்கா, டயர்டாகிட்டுருக்கு. இந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. கிளம்பி வர்றதுக்கு முன்னாடியே ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ரிலாக்ஸாக நீங்கள் படுத்துவங்களா ஏர்போர்ட்டில். ட்ராவல் கார்டு இஸ் நோ ரெடி ஃபார் ஆல் 4 இன்க்ளூடிங் விஸ்வா. ஓகே கிளம்பியாச்சு. ஃப்ளைட் ஏற போகிறோம் ஃப்ரம் சென்னை டு தாய்லாந்து பேங்காக். செம்ம குளிர் ஏர்போர்ட்டில், அதனால் அம்மா ஷால் போட்டிருக்காங்க. அப்பாவும் ரெடி ஆகிட்டார், வந்துக்கிட்டே இருக்காங்க. போய் ஃப்ளைட் ஏறலாம் வாங்க. விஷயம் மாடோட நோஸ் எங்க? மாடு நோஸ், மாடு ஐஸ், மாடு இயர்ஸ், மாடு கொம்புடாது. மாடு இயர்ஸ், மாடு லெக்கு. எஸ் சூப்பர். ஹேண்ட்ஸா? நல்லா இருக்கவன கன்ஃபியூஸ் பண்ணி விட ட்ரை பண்ணுறீங்களா? மாடுக்கு ஹேண்ட்ஸ் கேட்குறாங்க. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? வந்தாச்சு. மொத்த ஃப்ளைட்டு காலியாக இருக்குது. ஃபஸ்ட்டு எங்களை தான் உள்ளே விட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இதுக்கடுத்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஏன்னா நம்ம தாய்லாண்டில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் விசிட் பண்ணோம். அப்புறம் விஸ்வா அங்கே இருக்கிற ஜூவில் இருக்கிற அனிமல்ஸ், குறிப்பாக அங்கே இருந்த ஒரு ஸ்னேக்கோட அவன் பண்ண சேட்டைகள்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். அடுத்தடுத்த வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you, டாடா பை, டேக் கேர். விஸ்வா கமா, நோ ப்ராப்ளம், தைரியமா பண்ணு. ஓ திஸ் இஸ் தவக்கலை கறி. திஸ் இஸ் கரப்பாம்பூச்சியா என்னன்னு தெரியல, அதோட கறி. இது ஒரு வண்டு கறி, புழு கறி, பூச்சி பூச்சி பூச்சி.